ரொம்ப அருமையான குருமா வந்து நானே யோசிச்சு ரெசிபி பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவை கோவக்காய், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் தான் நான் போட்டிருக்கேன். பட் என்னன்னா பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். அதனால ரொம்ப ருசியா இருக்கும், அருமையா இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை நான் வந்து தோசை செஞ்சிருக்கிறதுனால தோசை வச்சிருக்கேன். சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸு, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் வீடியோவில். தேவையான பொருள் கோவக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எடுத்திருக்கேன். அப்புறமா பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் குருமாக்கு. நீங்கள் வேணும்னா நிறையா வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், இது வந்து வீட்டு மிளகாய் தூள், கடுகு, உப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, 3 வெங்காயம், தேவையான நாளைக்கு எண்ணெய். இது வந்து நம்ம 2 ப்ராசஸாக செய்ய போகிறோம். 2வது ப்ராசஸ் சொல்கிறேன் வாங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. என்கிட்ட பேஸ்ட் இருக்கிறதுனால போட்டேன். ஒரு 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். சரியா 4 கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு பட்டை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். கசகசா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 சேர்த்துக்கலாம். இதில் கடலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து வேர்க்கடலை பொடி நான் வந்து ரெடிமேடாக வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து வேணும்னா வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. என்கிட்ட ரெடிமேடாக இருக்குது, அதனால நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இது வந்து நம்ம நைஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு கரண்ட் ஸ்டவ்வில் தான் சாப்பாடு, ஏன்னா கேஸ் தீர்ந்துடுச்சு. அதனால எண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய். அப்புறம் கிரேவி நல்லா வரும். பாருங்க, இதெல்லாம் அரைச்சி மையா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். நிறைய தேவையில்ல, கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ சிறுசா நறுக்குனா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் நம்ம பச்சை மிளகாய் வந்து அதுல சேர்த்துடலாம். எந்த சமையல் ஆனாலும் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வேணா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துடலாம். லைட்டா பாருங்க, லைட்டா உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்தா சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். இந்த மாதிரி குருமா வந்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆனா வெஜிடபிள் வந்து உங்க இஷ்டம் தான், நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதுல பூக்கோஸ் போட்டுக்கலாம், நூக்கல் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் வேணும்னா. பட் நாங்க ஆளு கம்மின்றதுனால கம்மியா வெஜிடபிள்ஸ் சேர்க்கிறோம், அவ்வளவுதான். வெங்காயம் பாருங்க நல்லா பொன்னிறமா வந்துச்சு. அதனால ஒரே ஒரு தக்காளி தான், அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து லேசா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்க செய்யற சாப்பாடுக்கு எல்லாமே கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க, ஆனா அருமையா இருக்கும். இந்த காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். அப்புறமா பட்டாணி சேர்த்துடலாம். பட்டாணி சேர்த்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில வதங்கணுங்க. எண்ணெயில ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க, அப்பதான் எல்லா காயுமே நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி குருமா நீங்க செஞ்சு பாருங்க. சிம்பிளுங்க, ஆனா ஈஸி ரெசிபி, அவ்வளவுதான். வெஜிடபிள் உங்க இஷ்டமா, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். வெஜிடபிள் போட்டு
உப்பு ஆல்ரெடி போட்டு இருக்கு, அதனால பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 2.5 போட்டுக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு காரம் கம்மியா இருக்கிறதுனால 2 போட்டுக்கிறேன். உங்க வீட்டுல எப்படி காரம் அரைப்பாங்களோ அப்படி போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில வந்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆரி இந்த மிளகாய் தூள் எல்லாமே எண்ணெயில வதக்குனீங்கன்னா நல்லா இருக்கும், ருசியா இருக்கும். ஒரு 1 நிமிஷம் வதக்குனா கூட போதும். இது கூடவே இதை அரைச்சு வச்சு பாருங்க, இந்த மசாலா சேர்க்கலாம். இந்த மசாலாவும் எண்ணெயில நல்லா வதக்கிடலாம். எல்லாமே எதுவுமே அவ்வளவுதாங்க, எண்ணெயில நல்லா வதக்க வதக்க நிறைய ருசி கொடுக்கும், நல்லா இருக்கும். வேற எதுவுமே இல்ல, எண்ணெயில வதக்கணும், அவ்வளவுதான். எண்ணெயில வதக்குனீங்கன்னா நல்லா ருசி கொடுக்கும், எந்த சமையல் ஆனாலும் சரி. பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம இந்த மசாலா அரைச்சல அந்த தண்ணி இருக்கு, அதாவது சேர்த்துக்கலாம். அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுதாங்க ருசி. எப்பவுமே மசாலா அரைக்கிறத விட அந்த மீதி இருக்கிற தண்ணி தாங்க ருசி. இப்ப வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி ஊத்திக்கலாம். நம்மளுக்கு நிறைய தண்ணி தேவையில்ல, கொஞ்சமா தேவை. ஏன்னா குழம்பு இல்ல, இது கிரேவின்றதுனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம, அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க நல்லா இது வந்து ஒரு 2 விசில் விட்டேன்னு நினைச்சுக்கோங்க, சூப்பரா வந்துருங்க கிரேவி. பச்சை பட்டாணினாலே ஒரு சுவைதான், காஞ்ச பட்டாணி விட பச்சை பட்டாணி ஒரு சுவைதாங்க என்னைக்குமே. அப்படியே கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு நம்ம 2 விசில் விடலாம், அவ்வளவுதான். இங்க பாருங்க